சங்கீதம் படிக்கிறதுல பயங்கரமாக படிக்கிறது, பாடுற பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடுறது. உங்களை மாதிரிலாம் பாட்டு பாடுறதுக்கு ஆளே இல்லை. சிங்க கபியில் நான் கீடந்தேன் இருந்தீங்க. நான் ஒருத்தர் கேட்டேன், சிங்க கபில் நீ இருந்தியானே? அது கூட தான் 20 வருஷமா இருக்கிறேன். என்னைக்காவது சிங்க கபில் இருந்தீங்க? சரி, ஓகே, பிரச்சனையில் இருக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? இது எல்லாத்தையும் வரும்போது பாட்டோட சரி நம்ம விசுவாசம் வெளிப்பட்டுச்சா? கொரோனா வரும்போது உலகத்தான் பயந்ததை விட நிறைய பயந்தது சச்சி விசுவாசி தான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கதவை மூடுங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், மாஸ்க் போடுங்க, சோத்திரம் சோத்திரம், வெளியே போனியா கையை கழுவு, நல்லா கழுவு, உள்ள விடாத வச்சாரு. யாரு? விசுவாசி. கேட்டால் ஞானம். அதுக்கு பேர் என்னது? ஞானம். நம்மெல்லாம் கத்தர் கொடுத்த ஞானத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக. நீ கேர்ஃபுல்லாக இரு, ஃபியராக இருக்காத. பயங்கர ஃபியர். வீட்டுக்குள்ளே பாஸ்டர் விட மாட்டேன்ட்டீங்க. இதை விட மோசம் உலகத்தில் நீங்கள் கிடையாது. நீங்கள் தான் எல்லா நாளையும் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்கன்னு கேட்டீங்க. கொரோனா நேரத்தில் வரேன்னாருனா வராதான்ட்டான். பாஸ்டர் நீங்கள் ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, நான் ஸ்பீக்கர் போடுறேன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீங்கள் எங்கள் வீட்டு வருவதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, வீட்டு பக்கம் வந்தாதான்ட்டான். யார்? பாஸ்டர் சொல்கிறான். அவர் சொல்கிறார், இல்லை பிரதர், உங்கள் வீட்டில் யாருக்கோ ஜுரம் கேள்வி, எனக்கு ஜுரம் வீடு என்ன நாசமாக போட்டு நீ மட்டும் வீட்டு பக்கம் வராதுங்கிறான். அப்படி பயம். என்ன காரணம்? கொரோனாவை நீங்கள் ஜெயிக்கணும்னா, கொரோனா மட்டும் இல்லை, எந்த வியாதியை நீங்கள் ஜெயிக்கணும்னா, அந்த வியாதிக்கு மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும்னா உங்ககிட்ட ஒன்று இருக்கணும். என்ன இருக்கணும்? விசுவாசம்னு ஒன்று இருக்கணும். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன தான் வியாதியத்தின் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ சபைக்குள்ள விசுவாசம்னு ஒன்று இருக்கணும்னா நீங்கள் என்ன கேட்டால் விசுவாசம் வரும்? விசுவாசம் எதனால வரும்? கேள்வினாலே வரும். அப்படிதானே? அப்போ 20 வருஷமா நீங்க கேட்டிருக்க வேண்டிய வார்த்தை விசுவாச வார்த்தை கேட்டிருக்கணும். நீங்க 20 வருஷமா விசுவாச வார்த்தையே கேட்கல. 20 வருஷமா நீங்க கேட்டது ஆசீர்வாத வார்த்தை. நீங்க கேட்டதுல என்னது? இப்போ என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன கேட்டாலும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களுக்கு நீங்க கேட்டீங்களோ இல்லை கேட்க சொன்னாங்களோ, யார் சொன்னாங்களோ, யூடியூப்ல சொன்னாங்களோ, ஃபேஸ்புக்ல சொன்னாங்களோ, நீங்க எல்லாத்தையும் என்ன கேட்க ஆரம்பிச்சிங்க? வீடு கொடுங்க, கார் கொடுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுங்க. ஒரு வீடு கொடுத்த உடனே ஆண்டவரே மேலேயும் வீடு கட்டி கொடுத்துருங்க, அப்படியே வீடு கொடுத்த உடனே பின்னாடி தோட்டம் கொடுத்துருங்க. கேட்டுக்கிட்டே இருந்தியா? உங்க கேட்கறது நின்றுச்சா? பொண்ணுக்கு கல்யாணம் கேட்டியா? கல்யாணம் பண்ண பிறகு 3 மாதம் கழிச்சு, 3 மாதமாச்சு ஒன்றும் இல்லை, எல்லாரும் கேட்குறாங்க ஒன்றும் இல்லையான்னு உபாச ஜபத்தை எழுதி கொடுக்குறது. ஒரு பூச்சோ புழுவோ என் பிள்ளையினுடைய வயிற்றில் பூச்சி புழு வந்தால் பரவாயில்லையா? கேட்க கூட தெரியுதுல்ல என்ன கேட்கணும்னு. அப்புறம் குழந்தைய கேட்கறது. அப்புறம் குழந்தை கேட்ட உடனே பிள்ளை இவ்வளோண்டு இருக்குது, கத்தர் பிள்ளையை பலப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கட்டளையிடும்படி. அப்புறம் பிள்ளைக்கு ஞானம் வந்த உடனே என் பொண்ணு வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு கத்தர் கட்டளையிடும்படி. அப்புறம் சொந்த வீடை கொடுத்த உடனே அடுத்து இது பிள்ளை வளர்ந்து வந்துடுது, இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும்படி. அப்புறம் அது படிச்சு முடிச்சோன்னா திருப்பி அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்படி. நீ சாவர வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்க. என்னைக்கு விசுவாச வார்த்தையை கேட்டிய? இந்த கேட்டது கிடைக்குது பாருங்க, அதுக்கு பேர் விசுவாசம். நீங்க பதில் வச்சுக்கிட்டீங்க, நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க இது கேட்டது கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அம்மா அந்த எஜமானன் என்ன பண்ணுச்சா, வருந்தி கேட்டுக்கிட்டே இருந்துச்சா ரொம்ப நாள். ஆண்டவர் சொன்னாராம், அந்த எஜமான் சொன்னானா, ரொம்ப நாளா அந்த அம்மா கேட்குது, கொடுத்து தொலை. அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. நீங்க என் நாமத்தினால நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சோதிக்கும்படி பிசாசன் என்னிடத்துல வேண்டிக் கொண்டான், நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டேன். நீங்க கேட்க வேண்டியது கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். கேட்க வேண்டியது பரிசுத்தம், கேட்க வேண்டியது விசுவாசம், கேட்க வேண்டியது நித்திய ஜீவன். நீங்க அதையெல்லாம் கேட்கவே இல்லையே கடந்த 20 வருஷமா. நீங்களும் கேட்கல, உங்களை கேட்கவும் சொல்லல. நிறைய ஊழியக்காரன் எழுப்பிட்டான் இந்த 20 வருஷம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல காரா கேளுங்க. அந்த கார் என்ன கலர்னு கேளுங்க. ஏன்னா ஆண்டவருக்கு கலர் தெரியாது, ஏன்னா பரலோகத்தில் கலர் இல்லை, ஒன்லி ஒயிட் தான். அதனால ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க? கலர் கேளுங்க. கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட தெளிவா கேளுங்க. டீசலா பெட்ரோலான்னு மாத்தி கொடுத்துட போறாரு. அவன் சொன்னா நீங்களும் கேட்கறியா பாருங்க, உட்காந்துக்கிட்டு நீங்களும் கேட்கறியா. ஒரு ஆள் என் கூட வந்துட்டு பேசிக்கிட்டே வரேன், திடீர்னு திரும்பி பார்க்குற ஆளை காணோம். பார்த்தா ஒரு கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது கார் ஒரு 60 லட்ச ரூபா இருக்கும், ஜாக்வார் கார். கையில் வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை, கொரியாலேருந்து ஒரு பிரசங்கியார் சொல்லியிருக்கிறாரு, நீ கை வச்சு ஜோம் பண்ணுறதை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு. நான் சொன்னேன், அதை கொடுக்க மாட்டார். உடனே அந்த ஆளு, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவிசுவாசமாகவே பேசுகிறேன், ஏன் கொடுக்க மாட்டார்? அது அவன் கார், அது எப்படி உங்ககிட்ட கொடுப்பாரு? அவன் தான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறானே. அவன் காரை நீ போய் கேட்குற? அடுத்தவன் பொருளை இச்சையா திருப்பாயின் இல்லை. சரி, அந்த ஆள் கார் நிறுத்திட்டு போனா சந்தோஷம். உள்ள மனைவி பிள்ளையை விட்டுட்டு நீ கடைக்கு போயிருந்தானா, நீ இப்படி ஜோம் பண்றியா? என்ன கிடைக்கும் உனக்கு? நீங்க இருக்கீங்க பாருங்க, யார் எதை சொன்னாலும் கேளுங்க. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா வீடு தருவார். எதுக்கு? உனக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பதாகவே 40 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி, ஏசி, ஹீட்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. போய் சேர்ற வரைக்கும் கொடுத்தாரு. 6 லட்சம் புருஷருக்கு சாப்பாடு போட்ட ஆண்டவர் 4 பேருக்கு அவங்க குடும்பத்துக்கு தரமாட்டாரா? தேவையான தரமாட்டாரா? எப்ப பாரு அழுவுறது. அதை வேற எழுதி வச்சுக்கிட்டு அழுவுறது. சும்மா அழுவுறது இல்லை, எழுதும் போது மறந்துருமாமா. எழுதி வச்சுட்டா நீங்க சில ஆட்கள்லாம் வருதுனால ஆண்டவர் டென்ஷன் ஆவார் போல. இப்போ நான் இருந்தால் அப்படி தான் டென்ஷன் ஆவேன். பக்கத்தில் தூதங்கிட்ட சொன்னேன், இது அழும் பாரு. இப்போ வந்து முழங்கால் போட்ட உடனே அவர் சொல்றாரு எல்லா வித ஸ்தோத்திரத்தோட வேண்டாம். இது ஸ்தோத்திரமே பண்ணாது, கண்ணீர் இப்படி நின்றுகிட்டே இருக்கும். மோட்டர் முழங்கால் போட்ட உடனே பொசக்குன்னு வெளியே வந்துடும். ஆண்டவர் சாட்சி சொன்னோம்னா அழாம சொல்றீங்களா? நீங்க உண்மையான சாட்சி சொல்லும் போது துக்கத்தில் அந்த சந்தோஷத்தில் கண்ணீர் வரதை நான் சொல்லவே இல்லை. சில ஆட்களுக்கு கீழ்ப்படியாம சாட்சி சொல்லுன்னா பாட்டு பாடுறது, இதெல்லாம் பாஸ்டர்ஸோடைய கொடுமை. நான் சொன்னா தான் முடியும், அவங்க சொன்னா நீங்க கோச்சிப்பீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, சாட்சி சொல்லணும் பாஸ்டர்னு கொடுத்த உடனே 3 ஸ்டான்ஸா பாடுறது. எதுக்கு பாடுவிய? வேணா போய் உங்க வீட்டில் பாடுங்க, இல்ல ஸ்பெஷல் சாங்னு கேட்டு வாங்கி பாடுங்க. உங்க சாட்சியை கேட்கறதா பாட்டை கேட்கறதா உட்காந்து அப்படியே பாட்டு பாடுறது. அவன் மியூசிக் போற தம்பி வேற புதுசா பாடினோன்னா என்ன பாட்டுனே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க வேற டியூன்ல பாடிட்டு இருக்கான், வேற டியூன்ல போட்டுக்கிட்டு இருக்கான். சபைக்குள்ள வந்து சேட்டை பண்ணிவிட்டு கவனிச்சுக்கொள்ளுங்க. எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த 20 வருஷம் நீங்க விசுவாச வார்த்தையே கேட்கல. கேட்காதனுடைய விளைவு உங்களுக்குள் விசுவாசம் இல்லை. அதான் பிரச்சனை. விசுவாசம் இல்லை, ஆனா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா பேரு விசுவாசி. எங்களுக்கு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? அதான் கொரோனால மூடிட்டீங்களே. கொரோனால கதவை மூடிட்டீங்களே. வீட்டுக்கு போய் சர்ச்சை மூடணும்னா அரசாங்கம் சொல்லிச்சு மூடணும். வீட்டு கதவை மூடிட்டு வெளியே வரலையே. எவனாவது கதவை தொட்டா ஜன்னல கூட திறக்கலையே. அப்படியே போன்ல கேட்குது, யாரு எங்க நிக்கிறீங்க? சானிடைசரை வாங்கி முன்னாடி பின்னாடி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 3 ஹேண்ட் வாஷ் வச்சிருக்கான் வாஷ் பேஷன்ல. 1 கழுவி 2 கழுவி 3 கழுவி அவன் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பேசாம சாப்பிடாம இருக்கலாம். ஏன் அப்படி பயந்திய? ஒரே காரணம், விசுவாசம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா தேங்க் காட், இந்த கொரோனா வழியா உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. விசுவாசம் இல்லை என்பதை கர்த்தர் தெரியப்படுத்தினார். வருகைக்கு முன்னாடியே தெரியப்படுத்திட்டாரு. ஏன்னா மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. சபை விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளரணும்னா சபை விசுவாச வார்த்தைகளை கேட்கணும். எது விசுவாச வார்த்தை? இது வரைக்கும் நடந்தது எல்லாம் பைபிள்ல இருக்கு. அவைகளை எல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் கேட்கும் போது இதை செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? ஆண்டவர் தேசத்தை கொடுத்தார், எனக்கும் கொடுப்பார். அதைத்தான் எடுத்துக்கிறீங்க. வாதையில் காப்பாத்தினார் எடுத்திய, பஞ்சத்தில் காப்பாத்தினார் எடுத்தீங்க. நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? பஞ்சமே வரக்கூடாது, வாதையே வரக்கூடாது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். வாதை வராது, வரும், ஆனா எனக்கு வராது. அதான் விசுவாசம். நீங்க என்ன சொல்றீங்க? உலகத்தில் எதுவுமே வரக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதை இதை தடுக்க முடியாதுங்கிறாரு. இது நடக்கும், ஆனா கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. அது உனக்கும் எனக்கும் வராது. வரக்கூடாதுன்னா உனக்கும் எனக்கும் விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. விசுவாச வார்த்தைகளை கேட்கணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். சும்மா விசுவாசங்கிற பேர்ல வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் பேசாதீங்க. இப்போ நீங்க கேட்ட எல்லாம் 20 வருஷமா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, படிப்பு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாரு, நகை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. கொரோனால ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, என்ன பண்ணிய? இவ்வளவு உங்ககிட்ட இருந்துச்சா? கிரெடிட் கார்டு இருந்துச்சா? பணம் இருந்துச்சா? நகை இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல பெட் இல்லை, என்ன பண்ணிய? நடுத்தரில் காரை திறந்துட்டு படுத்து கிடந்திய. டிவியில் வந்துச்சா இல்லையா? எல்லாம் டோரை திறந்துட்டு சீட்டை சாச்சிக்கிட்டு படுத்து கிடக்கான். ஒரு பெட்டு அலையிறான். இல்லை, இப்போ புரிஞ்சுங்க எதை கேட்டிருக்கணும்னு. இப்போ நீங்க கேட்டு எதை கேட்டிருக்கணும்? நீங்க கேட்ட வேண்டியது சுகத்தை கேட்டிருக்கணும், பலத்தை கேட்டிருக்கணும், வாதை அணுகாதுன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தால் அதையும் கொடுத்திருப்பார். கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கர்த்தர் கொடுத்திருப்பார். நீங்க கேட்டது இத, அதனால பார்த்தாரு. எடுத்துக்கோ, வச்சுக்கோ. இப்போ என்ன? இப்போ இளையகுமார் வந்து கேட்டான், ஆண்டவா அப்பா எனக்கு சொத்து கொடுப்பா, வச்சுக்க. அப்பா சொல்லலை, கொடுக்க மாட்டேன்னு. அவருக்கு தெரியும், மகனே ஒரு நாள் நீ பண்ணி திம்ப, பண்ணி திங்கிற தவுட்டன் என்ன பண்ணுவ? திம்ப. ஒரு நாள் நீ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும், எடுத்துட்டு போடான்னாரு. என்னப்பா மூத்த பையன், என்னப்பா எல்லா சொத்தையும் கொடுத்தீங்க? அவன் எங்க போனாலும் இங்கே தாண்டா வருவான். எனக்கு நல்லா தெரியும். அப்பா வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அதுதான் கொரோனாவில் உங்களுக்கு நடந்துச்சு. அந்த 20 வருஷமா வெறும் பண்ணி தவிட தான் தின்னிய. கோச்சிக்கிட்டீங்களா? கோச்சிக்குங்க, எனக்கு என்ன, இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, ஓடி போயிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாம் 20 வருஷமா பண்ணி தவிடு ஆசீர்வாதம். இளையகுமாரன் வாங்கின மாதிரி வாங்கி தின்னிய எல்லாத்தையும். இப்போ எல்லாம் போய் கொரோனால ஒன்றும் போய் எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கான். கடைசியில் காப்பாற்றுறது கர்த்தர் தான் காப்பாற்றினார், வேற எவனும் காப்பாற்றல. பணக்காரன் செத்து போனா. இங்கிலாந்து பிரதமர் வீட்டு ஜான்சன் வீட்டுக்கு கொரோனா போச்சு. புதின் வீட்டுடையதான பர்சனல் செக்ரட்டரிக்குள்ள கொரோனா போச்சு. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கிட்ட வந்துச்சு. ஆனா உனக்கும் எனக்கும் வரவில்லை. அதுக்கு காரணம் நான் தகப்பன் வீட்டில் இருந்ததுனால எனக்கு அது வரல. நம்ம ஒன்றும் பெரிய ஹைஜீனிக்கான ஆள்லாம் கிடையாது. ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு கொரோனா வந்துச்சு. ஸ்பெயின் நாட்டு இளவரசியை விட நீங்கள் நானும் பாதுகாப்பாக இருந்தோம். அவ்வளோ பாதுகாப்பு நம்ம இருந்த பாதுகாப்பில் நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டிங்களா ப்ளூ கலரில், அது மாஸ்கே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? நம்ம அதை மாஸ்க் நினச்சிருந்தோம்ல, அது வந்து ஒரு காடா துணி.
அதில் கொரோனா உள்ள வந்து யூட்டர்ன் போட்டு வெளியெல்லாம் போயிடும் தெரியுமா உங்களுக்கு. நம்ம சாட்டிஸ்ஃபை, அது வேற எலாஸ்டிக் பிஞ்சிரும், நம்மால முடிச்சு போட்டுருப்பான். இது பத்தாததுக்கு நம்மால எவ்வளவு சேஃப்டி பேருங்க, பாதி பேருக்கு மாஸ்க தாடியா தான் போட்டுருந்தான், அப்படி இடத்துக்கு கீழே தான் விட்டுருப்பான், போலீஸை பார்த்தா தூக்கி மேலே போடுவான். இதுக்கு நடுவுலையும் கர்த்தர் நம்மளை காப்பாத்தி இருக்கிறார்னா அதற்கு காரணம் மாஸ்க் அல்ல, கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்மளை காப்பாத்துச்சு. இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்பவும் சொல்றேன், உங்கள் பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வாசல், பட்டம், பதவி, படிப்பு ஆபத்து காலத்தில் உதவாது. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அதுதான் உதவும். இது எதுக்கு இப்போ சொல்ற ஆண்டவர் தெரியுமா? எதுங்க முடிஞ்சு போனதை பத்தி சொல்றீங்க? முடிஞ்சு போனது ட்ரெய்லர், இனிதான் மெயின் விஷயமே வருது, இனிதான் முக்கியமான விஷயமே வருது. இப்பவும் கர்த்தர் சபையை ஆயத்தப்படுத்துகிறார். இனிமேட்டாவது விசுவாச வார்த்தைக்கு வாங்க, போதுமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் காசா மக்களை விட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம். நீங்களும் நானும் சூடான் மக்களை விட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், என் தேவைகள் அத்தனையும் பரலோகம் சந்திச்சிருக்கு. ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. என் தகப்பனை பத்தி எனக்கு தெரியும். நான் தைரியமா சொல்றேன், என்னை நடத்தின என் தகப்பன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தயவு செய்து இதுக்கு பின்னாடி ஓடாதீங்க, இதெல்லாம் தானா வரும். இப்ப நீங்க வளர வேண்டியது விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தைகளை கேளுங்க.